இன்றைக்கி நம்ம இஞ்சி புளி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துட்டு கடுகு போடணும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே அப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு விட்டணும். துருவின இஞ்சி ஒரு 1/4 கப்பு துருவின இஞ்சியை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இஞ்சியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். லைட்டாக அந்த இஞ்சி கலர் மாறும் அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் புளியை எடுத்து கரைச்சி அந்த புளி கரைச்சலை இந்த இஞ்சி வதக்கின இஞ்சியில் விடணும். நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சிலாம் கல்யாண வீட்டில் பந்தி பரிமாறுறதுக்கு போடுவாங்க. இதில் புளி, இஞ்சி, வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புல நல்ல டைஜஷன், சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஜீரணமாகறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அது அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இப்போ வதங்கிருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கிறோம். புளி நம்ம இஞ்சி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு புளி நம்ம சேர்த்தணும். புளி கரைசலை நல்லா அதில் கரைச்சி விடுறோம். நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை நல்லா கிளறிக்கிறோம். இது இல்லாமல் கட்டியெல்லாம் இல்லாமல் இஞ்சியும் புளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். இப்போ நல்லா இஞ்சியும் புளியும் நல்லா கலந்து கிளறியாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு அது கூட உப்பு சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அது கூட காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இன்னும் இஞ்சி காரம் இருக்கும். அது கூட கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 100 கிராம் வெல்லத்தை தனியாக அந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்து பாகு காய்ச்சணும். இப்போ இந்த இஞ்சியும் புளியும் நல்லா சேர்ந்து பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி விடணும். ஏன்னா வெள்ளத்தில் மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடித்து இஞ்சி புளியில் விடணும். விட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும், அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். நல்ல ப்ரௌன் கலர் வந்துடும் அந்த வெள்ளை தண்ணி அதில் விட்ட உடனே. அப்போது நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டி வெல்லம், இஞ்சி, புளி, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதித்து கெட்டியாகி வரும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததும் அதை நம்ம இறக்கி வச்சு ஆறுனதும் சுவையான இஞ்சி புளி தயார். நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும்.